ஏட்டி புஷ்பா, என்னட்டி ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமா இருக்கு? என்ன சங்கதி? ஏப்ல நீ எங்க கூட இருக்கியே தவிர என்ன ஏதுன்னு ஒரு விஷயமும் உனக்கு தெரிய மாட்டேங்கி. ஏட்டி திடுத்துப்புன்னு இப்படி வெடியெல்லாம் போட்டு கொண்டாடுனீன்னா என்னன்னு தெரியும்? சொன்னாதானே தெரியும். அதுவும் சரிதான். நம்ம சேனல் அட்மின் சுபா இருக்காவுல்ல, அவியலுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. போடு, அப்போ கொண்டாட வேண்டிய விஷயம்தான். ஆமா, வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வந்திருக்குல, அதனாலதான் இந்த ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும். வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. ஆமா, எப்படி போனமோ அப்படியே வந்துட்டோம்னு சொல்லு. ஏட்டிவளா, என்னட்டி இங்க ஒரே சத்தமா இருக்கு? ஏக்கா, ஏட்டி எல்லாரும் எப்படி இருக்கிய? பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? ஆமாக்கா, ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் போனாவ ஒரு வழியா ஆகி போனாவோ. என்னட்டி ஆயா? சே, அந்த கர்மத்தையா ஞாபகப்படுத்துறியே? ஏட்டி தலையும் இல்லாம வாழை இல்லாம பேசாது ஏட்டி. நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் குழம்பி போயிடுவாவுல, அவங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமரை கொடுத்துருவோம். அதாவது மக்களே, என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிளட்டு கம்மியாக இருக்குன்னு அட்மிட் ஆயிருந்தோம். ஆமாம், அது ஒரு 8 நாள் அப்படியே ஆஸ்பத்திரியில் போயிட்டு, அதனால வீடியோவும் போட முடியல பார்த்துடுங்க. அப்புறம் என்ன பண்ணாவோ, எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு வீட்டுக்கு விட்டாவோ. ஒரு வாரம் தான் வீட்டில் இருந்தேன் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் வயிறு வலி வந்துட்டு. யாருக்கிட்டீ? உனக்கா? ஐயோ, எனக்கு ஏன் வருது? நான் இந்த மாசமா இருக்கேன். எனக்குன்னா எனக்கு இல்லை, ஆமாம் நம்ம அட்மினுக்கு. அப்புறம் என்ன பண்ணாவோ, மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிட்டாவோ. அப்புறம் மறுபடியும் ஆப்ரேஷன்லாம் பண்ணி அப்படி இப்படின்னு பிதிக்கி குழந்தைய வெளியே எடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கு ஒரு 8 நாள் பிடிச்சி வச்சுக்கிட்டாவோ. ஆமாம் பார்த்துடுங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு சரி உங்களுக்குலாம் ஒரு செய்தியை சொல்லிடுவோமேன்ட்டு வீடியோ போட்டாச்சு. ஆமாம், அப்புறம் வந்து என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐயே இக்க, நான் அதெல்லாம் சொல்லிவிட்டேன். முந்திரி கொட்டை. ஏம்பளை சொன்னால் அதை சர்ப்ரைஸாக வச்சுருந்துருக்கலாம்ல. ஆமாம், பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு பார்த்துடுங்க. ஆமாம். ஏட்டி மல்லிக்குட்டி, எத்தனை ஆமா? சும்மா இருங்கக்கா, பேச வர முடியல, அடி வேர்லாம் வலிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தில்ல, அதனால தான் வீடியோலாம் போட முடியல. எல்லாரும் எதுக்கு வீடியோ போடலைன்னு கேட்டுட்டு இருந்தியோ. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஏட்டி இனிமையாட்டம் டெய்லி வீடியோ போடுவீங்களா? அதுதான் கொஞ்சம் தெரில பார்த்துடுங்க மக்களே. ஏற்கனவே கவி குட்டி இருக்காப்ல. ஆமாம், இப்போ இன்னொரு ஆள், 2 வரையும் சமாளிக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், அப்படி இப்படின்ட்டு தலைக்கு மேலே வேலை இருக்குது பார்த்துடுங்க. ஆமாம், அதனால் வீடியோ வரும்போது வரும், எப்போ வரணும்னு தான் சொல்ல தெரியல. ஆமாம். ஏக்கா, முக்கியமானது மறந்துட்டியல. என்னது டீ? ஆப்ரேஷன் வர பண்ணியிருக்கு, அப்படி இப்படின்ட்டு வலி இருக்கும், பேச முடியாது, வீடியோ வர டெய்லி போட முடியாது, அதையும் சொல்லிருங்க. ஆமாம் ஆமாம் மக்களே, அவளுக்கு பார்த்தீங்கன்னா முதையும் சி செக்ஷன் தான், இப்போயும் சி செக்ஷன் தான். 2 ஆப்ரேஷன் ஆகிப்போச்சு. ஆமாம், உடம்புல கொஞ்சம் பஞ்சர் ஆகி போய் தான் கிடக்கு. அதுவும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தோம்ல, பிளட் ஏற்றுறதுக்கு அப்படி இப்படின்னு ஊசியை குத்தி உடம்புலாம் பஞ்சராக்கி விட்டாவோ. அதனால் வீடியோ வர்றதுக்கு லேட் ஆனாலும் கோச்சிக்கிடாதியே, அவளுக்கு உடம்புக்கு முடியும் போது செஞ்சு போடாவன்னு. சரி, நம்ம கதைக்குள்ளே போவோமா? கடைசியாக என்ன கதை போட்டணும் ஒன்று ஞாபகம் இல்லை. இனிமேல் என்ன கதை போட போகிறோன்னு ஐடியா இல்லை. அதனால் ஏதோ ஒரு கதையை போடுதேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே. ஏட்டி என்ன பார்த்துட்டே நிற்கியோ? வாங்க போவோம், கதையை போடுவோம் வாங்க. ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். துணி வேற நிறைய சேர்ந்துட்டு, சூரியனை வேற 2 நாளாக காணுமே. என்ன பண்ணுறது? துணியை துவைச்சி போடலாமா வேண்டாமா? காயலைன்னா அது வேற பெரும்பாடு. வீட்டுக்குள்ள வேற கொடி கட்ட வேண்டியிருக்கோம். எம்மாடி அம்மாச்சி, என்னம்மா பழத்தை யோசனையில் இருப்பா போலையே? ஆமாம் அம்மாச்சி, மழை பெய்கிற மாதிரியே இருக்கு. துணி வேற நிறைய சேர்ந்துட்டு, அதான் துவைக்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே நிற்கிறேன். துவம்மா, அப்புறம் என்ன பண்ணுறது? நீ துவைச்சி போடு. மழை வந்துன்னா வீட்டுக்குள்ள கொடி கட்டி தாரேன், அதில் காய போட்டுக்கலாம். சரிங்க அம்மாச்சி. அப்புறம் அம்மாச்சி, நான் வீட்டுக்கு தூரம், நான் அதனால் என் துணியை மட்டும் தனியாக துவைச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் எல்லார் துணியும் துவைக்கிறேன். எம்மாடி, அதில் என்ன இருக்குது? எல்லார் துணியும் மொத்தமாக துவைக்க வேண்டியதானே? அதுக்கு ஒரு நேரம் இதுக்கு ஒரு நேரம்னு கண்ணிக்குள்ளே நனைஞ்சிக்கிட்டே இருப்பியா? அதுக்கு இல்லை அம்மாச்சி, நான் தனியாகவே துவைச்சி போடுறேன். வேண்டாம்மா, உனக்கு தான் நேரம் செலவு, ஒரேடியாக துவை. வேண்டாம்மாச்சி, நான் தனியாகவே துவைச்சி போடுறேன். சரி, இதுக்கு மேலே உன் இஷ்டம். துவைச்சி முடிச்சுட்டு கூப்பிடு, காய போடுறதுக்கு அம்மாச்சி வரேன். சரிங்க அம்மாச்சி. நம்ம துணியை மட்டும் துவைச்சி போட்டுடலாம். 2வது அம்மாச்சி துணி, அத்தை துணி, அப்புறம் பூரணி துணியெல்லாம் துவைச்சிக்கலாம். அவங்க துணியெல்லாம் எடுத்து தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். திடீர்னு மழை வந்துட்டுனா போச்சு, அப்புறம் எல்லாமே ஈரமாக கிடக்கும்.
ஊதா 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 பூ. என்ன இது, நம்ம துணியெல்லாம் இங்க கிடக்கு. துணி துவைக்க போறேன்னு தானே வாங்கிட்டு போனாங்க, அப்புறம் எதுக்கு இங்க போட்டு வச்சிருக்காங்க? துவைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா அப்புறம் வந்து எதுக்கு வாங்கணும், எதுக்கு இங்க போட்டு வைக்கணும்? நானாவது துவைச்சிருப்பேன்ல. சீ, இப்படி இருக்காங்க. பூரணி, ஏம்டி மூஞ்சி ஒரு முளத்துக்கு தூக்கி வச்சிருக்கா? அம்மாச்சி, துணியை துவைக்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாங்க, இப்போ என்னன்னா இங்கே போட்டு வச்சிருக்காங்க. துவைக்கிறதுக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்ல வேண்டியதானே, அது எதுக்கு வாங்கிட்டு வந்து இங்கே போட்டு வைக்கணும்? ஏட்டி, அவ வீட்டுக்கு தூரமாட்டி, அதான் அவ துணியை துவைச்சிட்டு ரெண்டாவது நம்ம துணியெல்லாம் துவைக்கன்னு சொல்லிட்டு போறா. அதுக்கு ஏன் அம்மாச்சி இப்படி போட்டு வைக்கணும்? தண்ணியில் எங்கேயாவது ஊற வைக்க வேண்டியதானே? ஏட்டி, இப்போ அவ என்ன தப்பு பண்ணிட்டா? தனியாக துவைக்கன்னு தானே வச்சுட்டு போயிருக்கா. ஆமாம், தனியாக துவைக்காவ. இதில் எவ்வளோ விலை கூடின துணியெல்லாம் இருக்குது தெரியுமா? செவனின்ட்டு ரூமில் கொடியில் தான் தொங்கிட்டு இருந்தேன், அங்கேயாவது தொங்கிட்டு இருந்திருக்கோம். நான் துவைக்கன்னு இப்படி தரையில் கொண்டு அழுக்கில் போட்டு வச்சிருக்காவோ. ஏட்டியா, எதுக்கு கத்துறா? பாரு சித்தி, துணியெல்லாம் துவைக்கிறேன்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு இங்கே தரையில் போட்டு வச்சிருக்காவ. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவள் வீட்டுக்கு தூரமா, அதனால உங்கள் துணியெல்லாம் தனியாக துவைக்க அம்மாச்சின்ட்டு தரையில் வச்சுட்டு போயிருக்கா. இது ஒரு குத்துண்டு நின்று ஆடுது அம்மா. இவா துவைக்க இஷ்டம் இல்லைன்னா இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே, இது ஒரு காரணமா? என்னாச்சு பூரணி, எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஆமாம், அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி பச்சை மண்ணாட்டம் நடிச்சிருங்க. என்னாச்சு பூரணி? ஏன் நீ துணியை துவைக்க இஷ்டம் இல்லைன்னா இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, எதுக்கு இப்படி தரையில் போட்டு வச்சிருக்கீங்க? இல்லை பூரணி, அம்மாச்சிக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் போனேன். ஆமாம், எங்கள் துணியை துவைக்க இஷ்டம் இல்லை, அதுக்கு இப்படி ஒரு சாக்காடு. ஐயோ பூரணி, சாக்காடெல்லாம் சொல்லலை, உண்மையாகவே நான் வீட்டுக்கு தூரம்தான். சரி அண்ணி, நீங்கள் தூரமோ பக்கமோ என்னவோ இருந்துட்டு போங்க. ஒரு சர்ப்பு போட்டு தண்ணிக்குள்ள முக்கியாவது வச்சிருக்கலாம்ல, எதுக்கு இப்படி தரையில் போட்டு வச்சிருக்கிறீங்க? பூரணி, பாரு சித்தி, எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ட்ரெஸ்லாம் எடுத்து தருமா, விலை கூடின ட்ரெஸ்ஸு. எம்மாடி, அவள் தான் சின்ன பிள்ளை, புரிஞ்சிக்காம இப்படி ஆடுதா. நீயாவது புரிஞ்சிக்கமா? யாரை புரிஞ்சுக்கிட்டு இங்கே என்ன நடக்க போகுது சொல்லுங்க? இனிமே அவரவர் துணியை அவரவரே துவைங்க. சித்தி, உனக்கும் சேர்த்து தான். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி நடிக்க வேண்டாம். என்னது நடிக்காவளா? ஏட்டி என்ன சொல்லுதா? ஆமாம், ஒவ்வொரு வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு மனசில் இடம் பிடிக்கலான்னு தானே எல்லாரும் நடிக்காவ. அத்தை, போதும் போதும், நடித்து நடித்து ஏமாத்தினது வரைக்கும் போதும். இம்மாடி செந்திரு, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற? போதும்மா போதும், நான் பட்ட வரைக்கும் போதும். இம்மா, இன்னும் அந்த பணம் காணாமல் போன விஷயத்தில் மல்லி மேலே கோபமாக தான் இருக்கியா? யார் மேலே கோவப்பட்டு என்னம்மா பண்ண போகிறேன்? பெத்த பிள்ளையே வந்து பாருன்னு நிற்குது. வாழ வந்த பிள்ளை என்ன செய்யும்? இனிமே இந்த வீட்டில் அவரவர் வேலையை அவரவரே செஞ்சுக்கிடுங்க. சமையல் மட்டும்தான் ஒன்றா நடக்கும், மற்றதெல்லாம் அவரவருக்கு என்னென்ன இஷ்டமோ செஞ்சால் போதும். சரி மைனி, அம்மாச்சி, நான் இப்போ என்ன பண்ணுனேன்ட்டு அத்தை என் மேலே இவ்வளோ கோவமாக இருக்காங்க. அம்மா எனக்கும் தெரியல, திடீர்னு உங்கள் அத்தைக்காரி வேதாளம் முருங்க மரம் ஏறின மாதிரி ஏறிடுறா. அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னே எனக்கு தெரியலம்மா. பத்தாத குறைக்கு மைனி வரை என்னை புரிஞ்சுக்காம போறாவ. அவ கிடக்குறா, 2 நாள் இருப்பா, நாளானத்து ஊருக்கு ஓடிடுவா. அவளை பற்றிலாம் நீ கவலைப்படாத. உன் அத்தைக்காரிக்கு தான் என்னாச்சுன்னு எனக்கே தெரியலப்போ. இதுக்கு நீங்கள் நிம்மதியா அந்த வீட்லேயே தனி கொடுத்தனுமே இருந்திருக்கலாம். ஐயோ அம்மாச்சி, அப்படிலாம் சொல்லாதீங்க அம்மாச்சி, தனியாக இருக்கிறக்க ஆசைப்பட்டோம்.